இங்கே ஒரு பதற்றமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் ஆகிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பதற்றம் இருக்குது. தாவேகா தொண்டர்கள் எல்லாம் நிசப்தமாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க. தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறது, இப்போ தெரியுதுங்களா, இதுக்கு தான் சீமான் வேணுன்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இதை கூட சொல்லிங்களா, எங்கள் தலைவர் வர்றதை பார்த்து பயந்துட்டார் இருந்தீங்களா ரீல்ஸ் போட்டு. ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு சொல்லுங்கள், இப்போ புரியுதுங்களா? காங்கிரஸ்காரங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க. சீமான் தான் சரியான. தமிழ் போராளி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கர்நாடகாவில் பதற்றம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இங்கே வந்துடாதீங்க, இங்கே ஒரு பதற்றமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் ஆகிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பதற்றம் இருக்குது. அந்த பதற்றத்தோட ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு சூடம் கொளுத்தின அந்த நிகழ்ச்சி இருக்குது. படையல் போட்டு சூடம் கொளுத்தின அந்த நிகழ்வுலாம் அவங்க பண்ணாங்க. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த முதலமைச்சருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் போஸ்டர்லாம் கிழித்து வீசி எறிஞ்சிட்டு அந்த ஜனநாயகன் படம் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கோ அந்த தேட்டர்லாம் இழுத்து மூடிட்டு இப்படியான ஒரு சூழல் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், ரீல் போடக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸு, தாவேகா தொண்டர்கள் எல்லாம் நிசப்தமாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க. உள்ளபடியே ஒரு மக்கள் தலைவர் விஜய் என்றால் அந்த மக்கள் தலைவருக்கு உள்ள அந்த தொண்டர்கள் இந்நேரம் எவ்வளோ கொதித்து எழுந்திருக்க வேண்டாமா? இந்நேரம் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் நடத்தணும். உச்சபட்சமாக நான் என்னன்னு கேட்குறேன்னா, அந்த காங்கிரஸில் 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த அமைச்சர்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை, கர்நாடகாவில் இப்படி ஒரு சூழல் ஏற்படுதுன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசணுமா இல்லையா? ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டுருக்கிறார்? ஜனநாயகன் படம் போஸ்டர் கிழிக்கப்படுது. எதுக்காக கிழிக்கப்படுது? காவிரி நீர் பிரச்சனையை மையப்படுத்தி தான் கிழிக்கப்படுது. வெறும் படமாக பார்த்துட்டு போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனது அந்த கண்டிக்கிற வகையில் தியேட்டர்கள் மூடப்படுது, போஸ்டர்கள் கிழிக்கப்படுது. ராகுல் காந்திகிட்டேருந்து ஒரு பேச்சு கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. இங்கே இருக்கிற இந்த மாணிக் தாக்கூர்னு ஒரு மானமுள்ள ஒரு தலைவர் இருக்கிறார், மாநில தலைவர். ஒரு வார்த்தை, ஒரு கண்டனம், ஒரு வருத்தம் எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாம் விஜய் நீங்கள் தலைவராக மதிக்கிறீங்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்காரனை முதல் கேட்குறேன் நான், அதுக்கப்புறம் தாவேக்கால இருக்கிட்ட வரலாம். காங்கிரஸ்காரர்கள், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் உணர்வு இருந்ததுன்னா அங்கே இருக்கிற நம்ம முதலமைச்சருடைய படத்தை பார்த்திங்கன்னா கிழிக்கிறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க, படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிறாங்க. இதுவும் கூட ஒரு வகையான ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கான ஒரு வழிமுறையை அவங்க கையாளுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. சரி, காங்கிரஸ்காரர்கள் கேட்கவே இல்லை. காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தி கோர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். ஏன்னா தாவேக்கால இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரிசு தொண்டர்கள், அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் வாயை திறந்து பேசுகிறீங்களா? ஒரு கண்டிக்கிற வகையில் மைக்கை நீட்டுறாங்க, புஷியானது தலை தெறிக்க ஓடுறாரு. இதுதான் இவங்களுடைய ஆட்சியாளருடைய லட்சணம். நமக்கே ஒரு ஆவேசம், கோபம் வருது. என்ன இருந்தாலும் கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சருடைய படத்தை வச்சு சூடம் கொளுத்தும் போது பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறேன் நான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு படத்தில் பெரிய ஈடுபாடு இல்லைனா கூட பார்த்திங்கன்னா அந்த படமே மொத்தமே அது படம் ஃப்ளாப்புன்றதில் அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஃப்ளாப் ஆனால் கூட பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் அந்த படம் வெளியேற தேட்டர்களை நீங்கள் மூடுறீங்கன்னு சொன்னால் அதை எப்படி அது ஏற்றுக்க முடியும்? போஸ்டரில் கூட கிழிக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தாவேகா தொண்டர்களை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறது, இப்போ தெரியுதுங்களா, இதுக்கு தான் சீமான் வேணுன்றது.
சீமான் கடந்த காலம் இதே வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு சூடம் கொளுத்தும் போது அதை வந்து கண்டித்தவர் சீமான். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமானா சிம்ம சொப்பனம் அங்கே இருக்கிற அந்த கர்நாடகாவில் இருக்கிற ஒரு வகையான அந்த தண்ணீரை தரக்கூடாது, தமிழ்நாட்டோட உரிமையை மறுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கும்பல் இருக்குல்ல, கர்நாடகாவில் இருக்க அந்த கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சீமான் என்றால் அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் என்கின்ற ஒரு சக்தி தேவைப்படுது. கடந்த காலத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் படத்தை வந்து வச்சுட்டு வந்து படையல் போட்டு சூடம் கொளுத்துனாங்க, அதுக்கு வந்து கண்டித்து பேசுகிறாரு. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிக்கிற இடத்துல தான் வந்து சீமான் அவர்களும் இருக்கிறாங்க. இங்கே வந்து காங்கிரஸ்காரனுக்கு நீங்கள் வந்து பாலை ஊற்றி தேனை ஊற்றி மோரை ஊற்றி வளர்ப்பீங்க, காங்கிரஸ்காரனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டரை கழிப்பான், உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தேட்டரில் உங்கள் படத்தை வெளியிடாமல் தடுப்பான். அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு சீமான் தான் வரணும். இப்போ தெரியுங்களா சீமான் யாரோ ஒருத்தர் கேட்டாருங்களே, அந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் கேட்டார்ல, ஒரு அமைச்சர் சீமான்னா யாருன்னா இப்போ தெரியுதா, சீமான்னா யாருன்னா இப்போ தெரியுதா, சீமான்னா யாருன்னு இப்போ பேசுங்களேன். இப்போது சீமான் தான் தேவை. அதனால தான் சொல்கிறது, சீமான் நீதிமன்றம் உட்பட இன்றைக்கி வந்து சீமான் என்பவர் வந்து தமிழ்நாட்டோட ஒரு அவசிய தேவை, அத்தியாவசிய தேவை. சீமான் தவிர்த்து இங்கே தமிழ்நாடு அரசியலே இல்லைன்னு சொல்கிறது இதுக்கு தான் காரணம். இங்கே வந்து இப்போ வந்து ஒரு ஆம்பளை தேவை. காங்கிரஸ்லையோ மற்ற கட்சிகள்லையோ வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்காலையோ வந்து மற்ற கட்சிகளோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குரல் கொடுத்து பேசுகிறதுக்கு ஒரு வலிமையான ஒரு அக்மார்க் ஆம்பளை வேணும். யாரும் பேசவே இல்லை இது வரைக்கும். யாராவது ஒருத்தர் பேசினா நம்ம வந்து ஒத்துக்கலாம், பரவாயில்ல. இன்றைக்கி யாராவது ஒரு அமைச்சர் யாராவது வந்து அமைச்சர் பற்றி போனாலும் பரவாயில்லையா, எங்கள் தலைவர் படத்தை எப்படி வந்து நீங்கள் வந்து கிழிப்பீங்க, தேம்பி அழுத அந்த அமைச்சரில் கேட்குறேன். இப்போ இதெல்லாம் உங்கள் கண்ணில் படலையா? கர்நாடகாவில் வந்து போஸ்டரை கிழிக்கிறான், வந்து தியேட்டரை வந்து மூடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசணும்ல, அப்படியே தேம்பி அழுதிங்க, அப்படியே புஸ்குன்னு அழுதிங்க. இது இந்த வைதேகி காத்திருந்தல் படத்தில் இந்த ஒரு ஆயா சொல்ல மாதிரி இருக்கா, புஸ்ஸு இந்த மாதிரி புஸ்ஸுன்னு அழுதிங்க. அப்படியே வாயில் வந்து கட்சி வச்சுக்கிட்டு இன்றைக்கி புஷியானத்தில் மைக்கிட்டா ஓடுறார். அவர் தான் உங்களுக்கெல்லாம் தலைவர், ரசிகர் மன்ற தலைவர், ஓடுறார். இந்த அழக்கூடிய ரசிகர்கள்லாம் இந்த அமைச்சர்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? உங்கள் போஸ்டரை கிழிக்கிறத வந்து உங்கள் தலைவர் போஸ்டரை கிழிக்கிறத வேடிக்கை பார்க்குறீங்களா? தியேட்டரில் வந்து படம் விடாம முடிந்து அதை வேடிக்கை பார்க்குறீங்களா? இதுக்கு மேலே வந்து காங்கிரஸ்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சமாதி கட்டுற ஸ்டேஜ் காங்கிரஸ்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவியை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான இடத்துல வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் வந்து போஸ்டரை கிழிக்கிறான். பார்க்குற நமக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு உரிமை பிரச்சனை தானே இருக்குது. காவிரி பிரச்சனை உரிமை பிரச்சனை. அந்த உரிமை பிரச்சனைக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் முதலமைச்சர் ஃபோட்டோ வச்சு சூடம் கொளுத்துனது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்டரை கிழிக்கிறது, அதுக்கு தாண்டி ஒரு முதலமைச்சரே வந்து இங்கே வராதிங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வந்து இதை கூட சொல்லுவீங்களா? எங்கள் தலைவர் வர்றதை வந்து பார்த்து பயந்துட்டார் இருந்தீங்களா? ரீல்ஸ் போட்டு புரியல எனக்கு. எங்கள் தலைவர் வந்து கர்நாடகா போகிறதுக்கு இருந்தார், ஆனால் அங்கே இருக்கிற முதலமைச்சர் வந்து எங்கள் தலைவரை பார்த்து பயந்து வராதிங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா? உள்ளபடியே வந்து இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், உரிமை சார்ந்த விஷயம். வந்து பார்த்திங்கன்னா வந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக வந்து இங்கேருந்து ஒரு முதலமைச்சர் பயணப்படும் போது அந்த பயணத்தை வந்து வராதிங்கன்னு சொல்கிறதும் சரி, அங்கே ஒரு அரசு நடக்க தானே செய்யுது. ஒரு அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசு முதலமைச்சரே இங்கே வராதிங்கன்னு சொன்னாக்கா அப்போ அது என்ன மாதிரியான வந்து பொருள் அது? அப்போ அங்கே வந்து போஸ்டர்கள் கிழிக்கப்படுது. யாராவது இந்த போஸ்டர் கிழிக்கிறத வந்து தியேட்டரில் வந்து படம் விடாமல் தடுத்தது யாராவது ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் வந்து கண்டிக்க வேணாமா? ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு சொல்லுங்கள்? இப்போ புரியுதுங்களா? காங்கிரஸ்காரங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க. சீமான் தான் சரியான ஒரு சீமானவருடைய பார்வை இப்போ என்னன்றது உங்களுக்கு புரியும். இங்கே இந்த காங்கிரஸ்காரங்களாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சுருந்தார். அந்த காங்கிரஸ்காரெலாம் கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வந்து டானிக்கும் வந்து ட்ரிப்ஸும் ஏற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுந்து நடமாட வச்சிட்டிங்க. அதோடய விளைவு தான் இன்றைக்கி உங்கள் போஸ்டரை கிழிக்கிறான், உங்கள் படத்தோட தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். அசிங்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையா இது? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ இதுக்கும் வந்து சீமான் தான் ஓடி வந்து குரல் கொடுக்கணும்.
நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சீமானா யாருன்னான்னு கேட்பீங்க. இனிமேலாவது சீமான் என்கின்ற தலைவர் யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. முதல்ல சீமானா யாருன்னான்னு வந்து கேட்குறீங்கல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்கிறேன்னா, இது ஏன் நம்ம பிரச்சனை, இது இன்னொரு கட்சி பிரச்சனை, இது வந்து முதலமைச்சர் மாட்டிக்கிட்டு வந்து நல்லா அவஸ்தைப்படட்டும் அப்படின்னு நினைக்காம, இதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறது அது சீமான் அவர்கள் மட்டும்தான் முடியும். அதனால தான் சொல்ல, சீமான் என்ற தலைவர் வந்து ஒரு அப்பழுக்கற்ற, ஒரு சுயநலமற்ற, சுத்தமாக சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். இது போன்ற தலைவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் கிடைப்பாங்க. என்றைக்கோ வந்து ஒரு அண்ணா கிடச்சிருக்கலாம், இன்றைக்கி ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோதான், அவர் அண்ணா இவர் அண்ணன், அவ்வளோதான். இது போன்ற தலைவர்கள்லாம் வந்து போகிற போக்கில் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி வந்து கேட்டால், சீமானா யாருன்னா சீமான் சாமான் இப்படி பேசக்கூடிய அது போன்ற நபர்கள் அமைச்சர் பதவியில் தான் நான் கௌரவம் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதுவும் கூட பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலாக போயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் வந்து இது போன்ற நபர்கள் வந்து இனிமேலாவது வந்து சீமானா யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. நன்றி, வணக்கம்.